God bless you. God bless you. Shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discovering a beautiful truth, a wonderful process. We'll realize that. We'll thank God for how He is leading us, and we'll be grateful. That's all we could do. That's the ultimate thing we can give to God, gratitude. So I want you to listen carefully, stay with me, and connect to your life. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3:5-6. Proverbs chapter 3, 5 and 6. நீதிமொழிகள் 3:5-6. வாசிக்க கேட்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge Him and He shall direct your paths. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு Trust God's process. தேவனின் செயல்முறையை நம்புங்கள். ஆமென். Trust God's process. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனின் செயல்முறையை நம்புங்கள். தேவனின் செயல்முறையை நம்புங்கள். ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை முழுமையாக பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, ஷலோம் 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 ஷலோம். காட் பிளஸ் யூ. தேவன் நல்லவர். ஒத்துக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. God is a wonderful God. நல்லவர், அன்பு செய்கின்றவர், அரவணைப்பவர், கருணை காட்டுபவர், மன்னிப்பவர். இதெல்லாம் ஒத்துக்கிறவங்க ஆமென் சொல்லணும். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாது. 100% சக்ஸஸ் ரேட்டு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மனுஷங்க தவறிடுறோம், ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றிடுறார். நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாது. உங்கள் கையில் வேதம்னு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த வேதத்தில் தேவன் சொல்லி செய்யாமல் போன ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு எடுத்து காமிங்க பார்ப்போம். There is not a single evidence that says God did not fulfill this promise. Each and every word that came from His mouth has been fulfilled. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வந்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறப்பட்டது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ இந்த வாக்குத்தத்தம் பைபிள்ல மட்டும் இல்லாம நமக்கு வரும்போது அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமாவா இல்லையா? பாஸ்டர் வந்து உங்களை கூப்பிட்டு நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பாயினும் போது எப்படி இருக்கும்? நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையா? எவ்வளோ ஒரு ஒரு இதாக இருக்கும், நம்பிக்கையா விசுவாசமா. அந்த ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே ஒரு குதூகலமாக போயிருமா இல்லையா? அன்னைக்கு நாளே நல்லா இருக்குமா இல்லையாங்க? எத்தனை பேர் இங்கே வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கீங்க? வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் நடுவில் உள்ளவங்கெல்லாம் வாங்கினதே கிடையாதா? தேவன் பேசியிருக்காருல உங்களுக்கும்? எஸ். என்ன சொல்லியிருக்காரு? ரொம்ப சோர்வாக இருக்கும் போதோ, இல்லை ஒரு மாதிரி நம்ம நிலையில் வந்து உக்காந்துருக்கும் போதோ கரெக்டாக பாஸ்டரை வச்சு தேவன் கூப்பிட்டு என்ன சொல்லுவார்? நம்ம எதிர்பாராத ஒரு காரியத்தை சொல்லுவார். ரொம்ப பலன் இல்லாமல் இருக்கும் போது கூப்பிட்டு சொல்லுவார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு தருகிறார். ஆமாவா இல்லையா? சொல்லுவார். அப்படியே எங்கேயாவது வெட்கப்பட்டு போய் வந்து உட்காந்துருக்கும் போது சொல்லுவார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லுவார். இது மாதிரி பைபிளில் உள்ள வசனங்கள்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாக வரும். வந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறி இருக்கா உங்களுக்கு? முக்காவாசி இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் வாங்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்பா நமக்கு ஒன்று கிடைச்சிருச்சு. அதாவது கேரண்டி மாதிரிங்க. அது வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது பேசுங்க பேசுங்கன்னு. பேசிட்டா அது ஒரு கேரண்டி. ஏன்னா சொன்னவர் செஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கரெக்டான சொல்றது? அது ஒரு கேரண்டி மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிரும். அதே சமயம் பேசின காரியம் நிறைவேறும் போது எப்படி இருக்கும்? வாங்கும் போது உள்ள சந்தோஷத்தை விட டபுள் மடங்கா இருக்கும். அப்படியே பூரிப்பாயிருமா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. இப்போ ஜோயலும் ஜோயல் அம்மாவும் சேர்ந்து ஒரு வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இது வாக்குத்தத்தம். அதுக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஜோயல் அம்மா. இப்போவே பாருங்க, சிரிச்ச முகமா இருக்காங்க.
இப்போ அதை வாங்கும் போது ஜோயலம்மா எப்படி இருப்பாங்க? நம்மெல்லாம் அங்கே போகிறோம் வீட்டு இதுக்கு, எப்படி இருப்பாங்க ஜோயலம்மா? வாங்க வாங்கன்னு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் காப்பியாக கொடுத்து சாப்பாடு விருந்தெல்லாம் போட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கு இல்லையா? சங்கீதம் 126 வாசிச்சோம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதில் சொல்லப்பட்டது போல அப்படியே கனவு காண்கிறவர்கள் போல் இருக்கிறோம் அது நிறைவேறும் போது. கரெக்டா நான் சொல்றது? அப்போ வாக்குத்தத்தம் வரும்போது பயங்கர சந்தோஷம், நிறைவேறினா அதை விட சந்தோஷம். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பகுதி இருக்கு பாருங்க, செயல்முறை. அதுதான் வலிக்குது. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். சரியா நான் சொல்றது? வாக்குத்தத்தம் வாங்கும் போது பயங்கர சந்தோஷம், சர்ச்சில் நின்று ஆஹா ஓஹோ ஆமேன். நிறைவேறும் போது ஓவர் கவனிப்பு எல்லாரையும். ஏன்னா சொன்ன நடந்துருச்சுல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது பெருசா சொல்லியிருக்காரா? பெருசா ஜாதிகள்ல உன்னை பெருமைப்படுத்தும் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? அது நிறைவேறுச்சுன்னா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனைக்கு, அது பெண்டிங்ல இருக்குன்னே வச்சுக்கோமே, நிறைவேறிடுச்சு எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயங்கர சந்தோஷமா இருக்கா இல்லையா? இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இந்த செயல்முறைன்னு ஒன்று இருக்கு. அதுதான் வேதனையிலையும் வேதனை, பயங்கரமான வேதனை. செயல்முறை, ப்ராசஸ்ன்னு வாங்க அதுக்கு பேரு. புரியுதா நான் சொல்றது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ப்ராசஸ், செயல்முறை. அந்த பக்கம், அந்த பகுதி தான், அந்த மிடில் ஈஸ்ட் பார்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டம். மிடில் பார்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டம், தாங்கவே முடியாது, வேதனையா இருக்கும். நமக்கெல்லாம் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் இப்படி கஷ்டப்படுத்தி தான் கொடுக்கணுமா? ப்ராசஸ் ஏன் ஈஸியா இருக்கக்கூடாது? ப்ராசஸ் ஈஸியா இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினைப்போம். ரெண்டாவது, இந்த கிறிஸ்தவத்துக்காக ரொம்ப உழைக்கிறவங்க புறஜாதிகிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்தவத்துக்கு வாங்க, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அப்படி சொல்றவனை நம்பவே நம்பாதீங்க. நான் 100% சொல்லுவேன், அப்படி சொல்றவர்களை நம்பாதீங்க. அவர்கள் ஆட்டுத்தோல் போத்திய ஓனாய் கூட்டம். ஏன்னா அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நான் நேரடியா சொல்லிடுறேன், கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடாது. பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்ன்ற ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்தாலே ஆண்டவர் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு மேல தூக்கிட்டு போயிடுவான்னு நினைச்சீங்கன்னு வைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது நடக்காது சிஸ்டர், அது நடக்காது. இது இந்த தமிழ் படத்துல ஒரு சிரிப்பு காரியம் மாதிரி இருக்கு. 2000, 4000, 6000, கடைசியில் என்ன? பிம்பிளிக்கு உங்களை ஏமாத்தி கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்தாங்கல்ல, உங்களுக்கு நான் சொல்றது பிம்பிளிக்கு பிலாப்பி. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா பிரச்சனை ஆரம்பம். ஆனா அதுக்கு மத்தியில எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதை இந்த வசனம் சொல்லி தரும். அதுக்கு நான் கேரண்டி. பிரச்சனைக்கு நடுவில் அப்படியே பயந்து போகாம, தளராம, பாம்பே வந்து கையில கொத்துனாலும் உதறி விட்டு தேவன் மேல விசுவாசமா எப்படி நடக்கணும்ன்றதுக்கு இதுல வழி இருக்கு. பிரச்சனையே வரவிடாம பண்றதுக்கு வழி இல்லப்பா. பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கும் பிரச்சனையை மேற்கொண்டு உங்களை தலையாக்குறதுக்கான வழிகள் இதுல இருக்கு. அதனால யாராவது உங்கள்கிட்ட வந்து கிறிஸ்தவத்துல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னா நம்பிடாதீங்க. கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாகும் வரை பிரச்சனை இருக்கும். அப்படியாப்பட்ட பேஷான உலகத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கோம். ஆனா இதையும் சொல்லுங்க, நாம் மேற்கொள்ளுகிறவர்கள், நம்ம ஜெயிப்போம். இப்போ இந்த வாக்குத்தத்தமும் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷமா இருக்கு. இந்த நடுவில் உள்ள பகுதி மட்டும் வலிக்குது பயங்கரமா. ப்ராசஸ். சத்தியாண்டி ஆமா அப்படின்றாங்க. ஆமா, ஒத்துக்குவோங்க. இன்னைக்கு வலிக்குதா இல்லையா? வாக்குத்தத்தம் என்ன சொன்னாரு? நல்ல ஜாம் பெரிய வீடா வாங்கி தரேன், ஆஸ்தி அந்தஸ்தும் தருவேன் இருக்காரு. நிறைவேறதும் நமக்கு தெரியும். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருப்பார். இந்த ஏங்க ஆஸ்தி அந்தஸ்தும் தருவேனா உடனே தரணும்ல? அவர் சொன்னதுக்கு அப்புறம் பாக்கெட்ல எல்லாம் காலியா போயிரும். கரெக்டா? அனுபவிச்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பயங்கர கஷ்டம் இந்த ப்ராசஸ்ன்றது. அதாவது உன் கூட பிறந்தவங்க, உன் அப்பா அம்மா எல்லாரும் காலில் விழுவாங்கன்றது என்னது?
வாக்குத்தத்தம் நிறைவேறினது என்னது? ராஜா. ரெண்டும் சந்தோஷமான காரியம். நடுவில் இந்த செயல்முறை பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஜெயில்ல. 12 வருஷம் ஜெயில்ல. அதுவும் சும்மா கூப்பிட்டு போய் அப்படி போட்டாலும் பரவாயில்ல, அடி வாங்கணும், உத வாங்கணும், ஏமாற்றுனாங்க, தேவையில்லாத குற்றத்துக்கு பொய் சொல்லி குற்றம்னு சொன்னாங்க, செய்யாத குற்றத்தை குற்றம் செஞ்சேன்னு சொல்லி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை வருஷமா? ஒரு 2 மாசமோ ஒரு 3 மாசமோ கிடையாது, 13 வருஷம். 13வது வருஷத்துல என்ன ஆகுது? ராஜாவாகிறாரு. இப்போ வாக்குத்தத்தம் அழகான வாக்குத்தத்தம். அண்ணன் தம்பிலாம் காலில் வந்து உழுவான்றது அழகான வாக்குத்தத்தம். அப்படி ஒரு வாக்குத்தத்தம் வரணும்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது வாக்குத்தத்தம். நிறைவேற்றம் பார்த்தீங்களா? நாட்டுக்கே ராஜாவா இருக்கான் அவன். ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதி இருக்கு பாருங்க, அது கடினமா இருக்கு. ஆமென். அது கடினம் தான், அதை மாத்தி அமைக்க முடியாது, அது கடினம் தான். ஆனா அதுல நம்பி விசுவாசமா நிக்கிறவன் வெற்றி பெறுகிறான். அதுதான் இன்னைக்கான தலைப்பு. நீங்க தேவனுடைய செயல்முறையை நம்பிதான் ஆகணும். மோசேவை எதுக்கு கூப்பிட்டாரு? ஜனங்களெல்லாம் விடுதலை பண்றதுக்கு. அதுதானே வாக்குத்தத்தம். உன்னை கொண்டு பெரிய காரியம் செஞ்சு அவங்க எல்லாரையும் விடுதலை செய்வாங்க. இது வாக்குத்தத்தம். நிறைவேற்றம் என்ன? செஞ்சு காமிச்சாரு. இன்னைக்கு இஸ்ரேல் தனி நாடா நிக்குதுன்னா யார் செஞ்சா? என்னங்க, அன்னைக்கு எகிப்தியர்ட்ட இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தார் இவரு. இப்போ இதுக்கு நடுவில் அந்த செயல்முறை பாத்தீங்களா? காட்டுல கொஞ்ச நாள் இருந்து கொலகாரம் பட்டம் வாங்கி தனியா இருந்து திரும்ப வந்தா திரும்ப 10 வாத. அவன் ஒன்று பற்ற உடனே கூட்டு பாப்பான்னு சொல்லல, ஒவ்வொன்னா பார்த்து அவன் விடவே இல்லை. கடைசிலையும் விட்டு அப்பையும் குதிரையெல்லாம் எடுத்துட்டு துரத்திக்கிட்டு வரான். சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? அப்பையும் துரத்திக்கிட்டு வரான், அப்பையும் பிரச்சனை. ஆனா நிறைவேற்றம் நல்லா இருக்கு. இப்போ இந்த நடுவில் அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 பேர் நான் சொல்றேன். நல்லா, இது பழைய ஏற்பாடுன்னு வச்சுக்கோமே. புதிய ஏற்பாட்டுல பேதுருன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இப்போ கூட மனோன்மணி அம்மா பாட்டு பாடினாங்க, மீன் பிடிக்கிறவரை மனுஷங்களை பிடிக்கிறவரா மாற்றினார்னு. அதுதான் வாக்குத்தத்தம். நீ என் கூட வா, நீ மீன் பிடிக்க வேண்டாம், மனுஷனை பிடிக்கிறானா மாற்றனோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டுப்பா அப்படின்னு. நிறைவேற்றம் என்ன? பெந்தகோஸ்தே நிறைவினதே யாரு? நீங்களாம் பைபிளே வாசிச்சது கிடையாதா? சத்தமா பதில் சொல்லுங்க. சபை யார் மேல கட்டப்பட்டது? பேதுரு மேல. இப்போ இந்த இடையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கவனிச்சிங்களா? 3 தடவை மறுதளிச்சாச்சு. காலை கழுவுறனா முழுசா கழுவுன்னு சொல்லியாச்சு, நம்பாம போயாச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது? சபையே அவர் மேல கட்டப்படுது. ஆமேன். ஆமாவா இல்லையா? இந்த இடையில வேலையை கொஞ்சம் பாருங்க, அதை தான் நான் முக்கியத்துவப்படுத்துறேன். இடையில என்ன நடக்குது? இயேசுநாதர் வந்தார். இயேசுநாதருக்கான வாக்குத்தத்தம் என்ன? இவரே நேசகுமாரன், பிரியமா இருக்கிறேன், இவரே உங்களுக்கு என்ன தரப்போறார்? ரட்சிப்பு தரப்போறார். ரட்சிப்பு தந்தாரா இல்லையா? வாக்குத்தத்தம் நிறைவேற்றம் ரெண்டும் நடந்தது. நடுவில் கொஞ்சம் கவனிச்சிங்களா? 6.5 மணி நேரம் சிலுவையில் தொங்கி மூஞ்சி இருந்த அந்த இதே தெரியாம கொலாப்ஸ் ஆகி கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தி. இது ப்ராசஸ். என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், ஏன் ஆண்டவர் ப்ராசஸை ஈஸியா ஆக்கிட கூடாது? வாக்குத்தத்தம் தரார். என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்குமே, நல்ல வீட்டை தருவேன் வாக்குத்தத்தம் தரார். அதற்கான காசு, அதற்கான ஆட்கள் கொடுத்துட்டா நான் வீடை வாங்கிட போறேன். இதுக்கு ஏன் கஷ்டப்படணும்? அதான் நம்மளுடைய கேள்வி. ஏன் இங்க நடுவில் போட்டு தேவன் புடமிட்டு பார்க்கணும்? நம்மள சரியான வார்த்தை சொல்லணும். அதான் வார்த்தை. என்ன வார்த்தை? புடமிடுதல். அப்படி சொல்லுங்க. புடமிடுதல். எதுக்கு புடமிட்டு பார்க்கணும்? பைபிள் ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. வாக்குத்தத்தமும் சரி, நிறைவேற்றமும் சரி, ரெண்டும் சந்தோஷமா இருக்கும். நடுவில் உள்ள செயல்முறை கடினமா தான் இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியத்தை அடையணும்னாலும் அதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்? நம்பர் 1, அப்பதான் நீங்க அடையிறதுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஹலோ, நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? தங்கத்தோடைய அருமையே தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏனோ தானோன்னு போட்டு விட்டுருவீங்க வீட்டில்.
ஆமாவா இல்லையா? இப்போ அந்த காதலை மாட்டுறீங்க இல்லையா, அதுல உள்ள திருக்கு விழுந்தா கூட வீட்டையே இப்படி தலைகுப்புற திருப்பி தேடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? தேடுறீங்களா இல்லையா? ஏன்? அருமை தெரியுது. கரெக்டா? அருமை தெரியுது. தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? போயிட்டு போகுது போ, இன்னும் நான் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு காரியமும் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா? வீடும் சரி, நீங்க ரெண்ட் வீட்டிலே இருங்க பரவாயில்ல. நம்ம சில பேர்லாம் ரெண்ட் வீட்டில் இருக்கோம்னு சோகமா இருக்கோம்ல, சொந்த வீடு இல்லாம ரெண்ட் வீட்டில் இருக்கான்னு. எத்தனையோ பேர் ரெண்ட் கூட கொடுக்க முடியாம ரோட்ல எல்லாம் படுத்து தூங்குறாங்க. உங்களை ரெண்ட் கொடுக்குற அளவுக்காவது தேவன் வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காரா இல்லையா? ஆமென். நீங்க ரோட்ல படுத்து தூங்குறவங்களோட மென்டாலிட்டி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யார் எங்கிட்ட இருந்து வருவான்னு தெரியாது, யார் என்ன பண்ணுவான்னு தெரியாது, நாய் ஏதாவது கடிக்குமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க ரெண்ட் கொடுத்து ஒரு வீட்டுக்குள்ள கட்டல் மெத்த போட்டு பூட்டெல்லாம் போட்டு ரத்தத்தை வேற தெளிச்சுட்டு நிம்மதியா தூங்குறீங்க ஒவ்வொரு ராத்திரியும். ஆமாவா இல்லையா? ஆமென். இப்போ இவ்வளவு கஷ்டப்படுற உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்தா நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? சொந்த வீட்டை கண்மணி போல பாத்துக்கீங்களா இல்லையா? ஹேனாக்கெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான். சும்மா ரெண்ட் வீட்டிலே இப்படியே தொடச்சிக்கிட்டே இருப்போம். அப்படியே நாங்கெல்லாம் இப்படி அந்தரத்தில் இப்படி தொங்கிட்டு இருப்போம். சீக்கிரம் நான் கால் வலிக்குது, சீக்கிரம் இறக்கி விடுங்க அப்படின்னு. என்னையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இப்படி மாட்டி விட்டுருப்பா. சும்மா சொன்னேன், விளையாடுச்சு. எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ல மேலே உட்காந்துருப்போம். பக்த கோடிகளே அப்படின்னு சத்தம் கொடுத்தோடனே மேலே போயிடுவோம். தொடச்சிக்கிட்டே இருப்பா. ஏன்? இந்த நல்ல வீட்டை தேவன் கொடுத்துருக்காரேன்னு ஒரு சந்தோஷத்துல தானேங்க. அருமை தெரியுதா இல்லையா நமக்கு? அப்ப சொந்த வீட்டை தேவன் கொடுக்கும் போது அதோடைய ஒவ்வொரு கல்லோடைய வேல்யூ நமக்கு தெரியுமா இல்லையா? ஒவ்வொரு நேரமும் நன்றி சொல்லுவோமா இல்லையா? நாங்க ஒரு ரெண்ட் வீட்டில் இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஒரு வீடு நல்ல தேவன் அமைச்சு தந்திருக்கார், அதனால படுக்கிற நேரம்லாம் ஆசீர்வதிச்சுட்டு தூங்குறோம். ஏன்? அருமை தெரியுது நமக்கு. நாங்க தேவனை மட்டும் இல்லாம இந்த வீட்டை கட்டின ஆசாரி மேஸ்திரியில இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு தூங்குறோம். நல்லா கட்டியிருக்கானுங்கப்பா. கஷ்டப்பட்டாதானங்க அருமை தெரியும். கஷ்டப்பட்டாதானே அருமை தெரியும். சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துட்டா, இப்போ நாளைக்கே வினோத்தனை கொண்டு போய் சிஎம்மா உட்கார வச்சுட்டா அவருக்கு அருமை தெரியுமா? பல வருஷம் கஷ்டப்பட்டாதான் அந்த போஸ்டிங்கான அருமை தெரியும். ஆமாவா இல்லையா? கஷ்டப்படணும். எடுத்தோடனே அப்படியே ஏறி கிறிஸ்தவத்தை இவங்களுக்குலாம் ஒரு எண்ணம், கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தோடனே போயிங் 747 ஏற்றி ஆண்டவர் கொண்டு போயிடுவார் மேலே அப்படின்னு. ஆண்டவர் அப்போதான் அகமதாபாத் பைலட்டை உங்க ஃப்ளைட்ல ஏற்றி நேராக கொண்டு போய் இறக்குவார். சர சர சரன்னு இறக்கி அப்படி வெடிக்க விட்டு பார்ப்பார். வான வேடிக்கை சிறப்பா இருக்கு அப்படின்னு. நம்மெல்லாம் இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதுல வந்து தோத்து போயிடுறோங்க, நம்பிக்கை இல்லாம போயிடுறோம். ஏன்னா நமக்கு நம்ம மைண்ட் செட் என்ன அப்படின்னா, கஷ்டம் வந்துட்டா நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கோம், ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு தடை வருதுன்னா அது ஆண்டவருடைய சித்தம். நான் சொல்றேன், தடை வந்தா அது ஆண்டவருடைய சித்தங்க. தடை வந்தாதான் அது சித்தமே. தடை வரலன்னு வைங்க, நீங்க பெரிய குழியில உழுவ போறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்ததுன்னு வைங்க, அது வேலைக்கே ஆகாதுன்னு அர்த்தம். எங்க தடை வந்து 4 பேர் அது நடக்காதுன்னு சொல்றாங்களோ அங்கதான் வரலாறு இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆமேன், அல்லேலூயா. ஏபிஜே அப்துல் கலாம்லாம் எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க, எத்தனை தடை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ராக்கெட்டை இதில் கொண்டு வந்தாங்கன்னு? இன்ஜின், இந்தியா ராக்கெட்டோட இன்ஜினை இதில் சைக்கிளில் கொண்டு வந்தாங்க. சைக்கிள் பின்னாடி வச்சு நீங்கள் வேணா போய் ஃபோட்டோ போட்டு பாருங்க, பொய் சொல்லலை நான். எத்தனை பேர் நக்கல் அடிச்சிருப்பானுங்க. நீங்க அந்த கடினமான சூழலை ஏற்றுக்கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடினமான சூழலை ஏற்றுக்கொள்ளணும். தடை வருவது தான் தேவனுடைய அடையாளம்னு சொல்லுங்க. இந்த பாயிண்டை நீங்க எழுதி வச்சுக்கோங்க தயவுசெய்து. தடை வருவது தான் தேவனுடைய அடையாளம். தடை வந்தாதான் நீங்க நோக்கத்துக்கு பக்கம் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
கிறிஸ்தவத்துல இது முக்கியமான பாயிண்ட். இதை மாத்தி உல்டா பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்ல, தடை நடக்கும் போது தான் நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், நான்சி அக்கா எனக்கும் பெரிய சண்டை, 2 பேருக்கும் பிசினஸ்ல போட்டி. அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? ஜெயிக்கட்டும்னு விடுவேனா? ஜெயிக்க போறாங்கன்னா என்ன செய்வேன்? தடைகளை உண்டாக்குவேன். இப்போ நான்சி அக்கா தவறான பாதையில போயிட்டு இருக்காங்கன்னு வைங்க, நான் போய் கூப்பிட்டு சொல்லுவேனா, நீங்க தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன்? அமைதியா விட்டுருவேன். கரெக்டா நான் சொல்றது? நீ போய் அப்படியே போய் எங்கேயாவது ஒரு ஓரமா முக்கில் போய் காணாம போயிரு அப்படின்னு அமைதியா இருந்துருவானா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நீங்க எத்தனை தடவை இதை பண்ணியிருக்கீங்க? வீட்டில் என்ன ஊத்தி இருக்குன்னு வைங்க, கூப்பிட்டு சொல்லுவீங்களா ஹஸ்பண்ட்ட, என்ன ஊத்தி இருக்கு பாருங்க அப்படின்னு? சில நேரம் என்ன பண்ணுவீங்க? தேவனுடைய சித்தம் நடக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னு விட்டுருவீங்களா இல்லையா அமைதியா? பாத்து வெரி குட் வெரி குட். ஜோயல் அம்மா இன்னும் கொஞ்சம் ஞானமா பேசுறாங்க. இல்லைன்னா தூக்கி போட்டு நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு. ஒரு எதிரியோடைய மென்டாலிட்டியில் யோசிச்சு பாருங்க. நீங்க தோக்க போறீங்கன்னா நான் கூப்பிட்டுலாம் சொல்ல மாட்டேன், நல்லா நீ போய் குழியில விழுவு, எனக்கு அதுதான் வேணும்னா என்ன பண்ணுவேன்? அமைதியா இருப்பேன். ஆனா எந்த சமயம் நீங்க ஜெயிக்க போறீங்களோ அப்போதான் தொடர்ந்து உங்களை ஜெயிக்க விடாம நான் பண்ணுவேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க வாழ்க்கையில தடை வருது ஒரு காரியத்துல அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதற்கு தான் இவ்வளவு தடைகளும் வருது. அது எல்லாம் எங்க நடக்கும்னா இந்த ப்ராசஸ்ல நடக்குதுங்க, வேற ஒண்ணும் இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாமே, தேவன் நல்ல ஒரு வீடு நீங்க கட்டணும்னு முடிவு பண்றீங்க. இன்ஜினியர்ட்ட அப்ரோச் பண்ணோன்னே என்ன பண்றாங்க? ஒரு 3D கிராஃபிக்ஸ் போட்டு காமிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க நிலத்தை காமிச்சிட்டீங்கன்னா, சகாயம் என்னன்னு தெரியும், நிலத்தை காமிச்சிட்டீங்கன்னா அந்த 3D கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோன்னே நமக்கு அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வருது. அதே மாதிரி வீடும் கட்டிடுறாங்க. ஆமாவா இல்லையா? இந்த கெட்டும் போது வீடை போய் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அசிங்கமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? குழி நோண்டி சிமெண்ட்டை ஒரு பக்கம் கொட்டி ஒரு பக்கம் ஜல்லியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஒரு இதா இருக்குமா? அதை பார்த்தா இங்க எப்படிடா வீடு கட்டுவீங்க அப்படின்னு இருக்கும். சரியா நான் சொல்றது? ஆனா கடைசியில முடிவு என்ன? மிக சிறப்பான ஒரு வீடு அங்க வருதா இல்லையா? வருதா இல்லையா? நீங்க நல்ல ஒரு பிரியாணி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஜாமானெல்லாம் வாங்கி நீட்டா அடுக்கி வச்சிருக்கீங்க, வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்க. செய்யும் போது என்ன ஆகுது? ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி பக்கத்துல இப்படி கையில இப்படி விளக்கமாறு மாட்டி இப்படி கூட்டிகிட்டே இருக்கீங்களா? வெட்டி இட்டி நீங்க செய்யும் போது அந்த அந்த கிச்சனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காயிருமா இல்லையா? அப்படியே எல்லாம் செதறி கிடக்கும் அங்க எங்கே எங்கேயுமா. கடைசியில் பிரியாணி செஞ்சு முடிக்கும் போது எப்படி இருக்கு? அழகா சூப்பரா கிரீன் கலர்ல வேணு பிரியாணி மாதிரி ரெடி ஆகி இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஏங்க சாப்பிடாம வந்துட்டீங்களா? தங்கம் பார்த்துருக்கீங்களா? இல்லை செயினா கேட்கல, நேரடியா எடுத்தது. அட்லீஸ்ட் டிவிலையாவது பார்த்துருக்கீங்களா? போட்டோலையாவது? கல்லு மாதிரி ஜோயல் அம்மா நேர்லயே பார்த்துருக்கேன், கல்லு மாதிரி. அது செய்யற முறை பார்த்துருக்கீங்களா? மொத்தமா உரிக்கிடுவானுங்க. இவ்வளவு பெரிய கல் அப்படியே இப்படி தண்ணி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நீங்க போட்டிருக்க செயினாவோ வளையலாவோ இருக்கு. இப்போ இதுவும் நல்லா இருக்கு, செஞ்சு முடிச்ச ப்ராடக்டும் நல்லா இருக்கு. இந்த நடுவில் உள்ளது கஷ்டம் தானேங்க, கடினமான காரியமா இல்லையா? களிமண் எடுத்துக்கோங்க, அது பாட்டுக்கு இருக்கு. நல்ல ஒரு பானை. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் மண் பானை இருக்கு? ஒருத்தர் தான் தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றீங்க. எங்க வீட்லயும் இருக்கு. அதுலதான் மீன் குழம்புலாம் வைப்பாங்க. இதுலதான் நீங்க எல்லாம் வந்து நாங்க தமிழர்கள்ன்றீங்களா? புது வருஷம் பிறக்கிறதுக்குள்ள போய் ஒரு மண்பானையாவது வாங்கி வீட்டில் வச்சிருங்க, இல்லைன்னா எனக்கு கோவம் வரும் பயங்கரமா. தமிழ் தமிழ்னு சொன்னா பத்தாது, செயல்ல காமிக்கணும். ஓகே, மண்பானை செஞ்சு பார்த்துருக்கீங்க, சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். நீங்க சில் வாட்டர் குடிக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஒரு மண்பானையை வீட்டில் வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சரியா நான் சொல்றது? மண்பானை நல்லா இருக்கு, களிமண்ணும் நல்லா இருக்கு. செய்யும் போது கை எவ்வளோ அழுக்காவும் பார்த்துருக்கீங்களா? அழுக்காய் அப்படியே இது வரைக்கும் அப்படியே கிளவுஸ் போட்ட மாதிரி ஆயிரும். ஆனா அதோடைய முடிவு என்ன? சிறப்பா. ஏங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கடந்து வர பாதை கடினமா வேணா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமேன்.
ஏன்னா வழி நடத்திட்டு வர்றது யாரு? வாக்கு பண்ணினவர். இப்போ அவர் என்ன சொல்றாரு? நீயே போடு, நீயே சண்டை போட்டு வான்னு சொல்லல, நான் உனக்காக யுத்தம் பண்றேன்ட்டாரு. அப்ப நான் இந்த நடுப்பகுதியில என்ன பாஸ்டர் பண்ணும் அப்படின்னா விசுவாசமா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க தேவனுடைய செயல்முறையை நம்பணும். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ராசஸ். அங்கதான் தவறிடுறோம். நம்ம அங்க சந்தேகப்பட்டுறோம். ஆண்டவர் ஒருவேளை நம்மளை தண்டிக்கிறாரோ, ஆண்டவர் நம்மளை ஒருவேளை என்னன்னு பாக்குறாரோ, ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பாக்குறாரு, இப்படிலாம் நினைச்சு நம்மளை நம்ம கீழே தள்ளிடுறோம். அதை செய்யக்கூடாது. நம்ம என்னைக்கு முழுமையா தேவன் இதுல ஒரு காரியத்தை வச்சிருக்காரு நீங்க நம்புறீங்களோ, அன்னைக்கு எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியா நடத்தி தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனம் நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க இப்போ நீதிமொழிகள் 3:5-6 இருந்தே ஆரம்பிங்க நினைச்சியக்கா. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், இங்க அதுதான் போட்டிருக்கு, சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் பாதையில உங்களை தனியா உடலங்க, கூடயே இருக்கார். உலகத்தின் கடைசி பரியந்தம் என்ன சொல்றார்? என்னங்க சொல்றாரு? கூடயே இருக்கிறேன்னு சொல்றார். ஆமாவா இல்லையா? உலகமே அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலமும் அழிந்து போவதில்லை. அப்ப கூடயே இருக்கிற தேவன் என்ன சொல்றாரு? நடக்கிற காரியங்களை எண்ணத்தின்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. அதுதான், டு நாட் லீன் ஆன் யோர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதுல இருந்து என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க கேட்க கூடாது. அன்னைக்கு அப்படிதான் கேட்டானுங்க. எருசலேம்ல இருந்து நாசரேத்துல இருந்து என்ன நல்லது நடக்க போகுதுன்னு. நாசரேத்துல இருந்து தாங்க உலகத்தின் மீட்பரே பிறந்தாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம அந்த தவறு தான் செய்யும். இந்த கஷ்டத்துல இருந்து என்னங்க நல்லது நடக்க போகுது? ஏங்க அதுல தாங்க உங்களுக்கான விடிவெளியே இருக்கு. அங்கதான் உங்களுக்கான ரட்சிப்பே இருக்கு. அங்கதான் உங்களுக்கான வெற்றியே இருக்கு. ஆமென். ஒரு பெரிய ஒரு ஆள் ஒருத்தர் சொன்னாரு, என்னைக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த விஷயம் கஷ்டம்னு தெரியுதோ அங்கதான் உங்களுக்கான சக்சஸே இருக்குன்றாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். 100%. அதனால ஹவு டு see the things, அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஒரு பிரச்சனை நடக்கும் போது என்ன ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னா, உங்க கண்ணோட்டத்தின்படி பார்க்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி பார்க்காதீங்க சிஸ்டர், அப்படி பார்க்க கூடாது. நாட் ஆன் யோர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கஷ்டத்துல இருந்து இதுதான் கிடைக்க போகுது, இதுல என்னப்பா பெருசா இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்க கூடாது. அதை கொண்டுதான் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல, கரடி ஒன்று வருது, சிங்கம் ஒன்று வருது. ரெண்டுத்தையும் அடிக்கிறாரா இல்லையா? அடிக்கிறாரா இல்லையாங்க? யாரு? தாவீது அடிக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன தோணி இருக்கும்? என்ன சும்மா பாதுகாத்தோம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னே வச்சுக்கோமே. அன்னைக்கு அடிச்சதுனால தான் கோலியாத் முன்னாடி போய் தைரியமா நிக்க முடிஞ்சது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க தேவன் உங்களை சிறு காரியத்துல ரெடி பண்றாருன்னு வைங்க, அது பெரிய காரியத்துல உங்களுக்கு பெரிய பலமா வந்து நிற்கும். அல்லேலூயா. 2வது வசனம் எரேமியா 29:11. Yes, exactly. For I know the plans I have for you, says the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope அப்படினு போட்டுருக்கு. வாசிங்க தமிழ்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. பென்சில் வச்சிருந்தா அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவனே சொல்றார், உங்களை வழி நடத்தும் வழியில தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியுங்க. நமக்கு அது கஷ்டமா இருக்கும், மாம்சத்துல பார்க்கும்போது அது கஷ்டமா இருக்கும், வலியா இருக்கும், வேதனையா இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்கள், தீமைக்கல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம் ரோமர் 8:28 வாசிங்க நினைச்சுக்கா. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், தகார்னு பதில் சொல்லணும். எத்தனை பேருக்கு தேவனை பிடிக்கும்? அவ்வளவுதான் பிடிக்குமா? நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். பிடிக்கும். இப்போ நீங்க எல்லாரும் தேவன் மேல் அன்பு கூறுறீங்க.
இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அங்க போட்டிருக்கு, வாசிங்க நினைச்சிக்கா. தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அங்க என்ன போட்டிருக்குன்னா, இந்த ரேஷன் ஜாமான் வாங்குறதுல மட்டும் உனக்கு நன்மை ஏதுவாகும், இந்த இது மட்டும் நன்மைக்கு ஏதுவாகும், கால் வழியில கொஞ்சம் மட்டும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாகும்னு போடல. சகலமும், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சகலம், எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஃபார் குட் ஃபார் தோஸ் ஹூ லவ் காட் ன்னு இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகும் சிஸ்டர். அப்போ என்ன சொல்ல வரார் தேவன்? இப்போ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கீங்க பாருங்க, அதுவும் நன்மைக்கு ஏதுவாகும். அல்லேலூயா. இப்போ வறுமையில இருக்கீங்கன்னு வைங்க, கடன் பட்டிருக்கீங்கன்னு வைங்க, அதுவும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. மேற்கொண்டு வாசிங்க பாப்போம் நினைச்சிக்கா. சங்கீதம் 20:7 வாசிங்க. Psalms 27. Psalms 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய ம். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம செய்யணும். இந்த செயல்முறை அப்ப நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேர் உலகத்துல உள்ள காரியங்களை போட்டுட்டோம், உலகத்துல உள்ள பொருட்களை போட்டுட்டோம். நம்ம யாரை போற்றணும்? யாரை நம்பி இருக்கணும்? தேவனை. அல்லேலூயா. 37:5 வாசிங்க நினைச்சிக்கா. 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. வழி, அதுதான் வழியை நடத்திட்டு வரார். அந்த வழியுமே உங்க ஞானத்தின்படி அப்ரோச் பண்ணாம என்ன செய்யணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, அவர் அதை நிச்சயம் வாய்க்க செய்வார். ஆமென். கடைசி வசனம் 56:3-4 வாசிங்க நினைச்சிக்கா. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. ஆமென். பெரிய பெரிய போரை சந்திச்ச தாவீது எழுதியிருக்கிறார், மாம்சம் எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவனே நான் நம்பி இருக்கிறேன், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க அந்த கடினமான சூழல் ஒத்துக்கிறவங்க, வலிக்குதுங்க, கோபம் வருது, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை தராருன்னு நமக்கு கேள்வி வருது, எரிச்சல் உண்டாகுது, ஒழுங்கா சபைக்கு போற நமக்கு ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு கோபம் வருது, எல்லாம் வருது. ஆனா அந்த சூழல்லையுமே நீங்க உங்க நம்பிக்கை விட்டு விடாமல் கொஞ்சம் தேவன் மேல நம்பிக்கை வைத்து உங்க காரியம் எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்படைச்சிட்டீங்கன்னு வைங்க, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக வாய்க்க செய்வார். அவ்வளவுதான். சொன்னவர் நிறைவேற்றுவார்னு தெரிஞ்சிருச்சு. நடுவில் உள்ள போர்லையும் தனியா போரிட வேண்டாம்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஒரே வேலை நம்பிக்கை வைப்பதுதான். என்ன பாஸ்டர் நம்பிக்கை வைக்கணும்? தேவன் எல்லாவற்றையும் என் நன்மைக்காக செய்து முடிப்பார். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. எப்போ மனசுல ஏதாவது தோணினாலும், சந்தேகம் வந்தாலும், கோபம் வந்தாலும், நீங்க உங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரே வார்த்தை, தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கென்று வாய்க்க செய்வார், நன்மைக்கென்றே வாய்க்க செய்வார். கடைசி ஒரு வசனம், ஆதியாகமம் 50:20 வாசிங்க. 50:20, 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்களோ தீமைக்கென்று நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றி போடுவார். அவ்வளவுதாங்க. தேவனை நம்பினவங்க யாராவது தோத்து போய் நீங்க பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல இருக்கா? கிடையாது. நிச்சயம் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் அழகா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு, இடையில உள்ள இந்த செயல்முறை அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம் அமைதியை காத்துக்கொண்டு தேவன் மேல் நம்பிக்கை செலுத்துவதுதான். இன்னைக்கு அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ராசஸ், தட்ஸ் இட். அதை மட்டும் நீங்க செய்யுங்க. விசுவாச அறிக்கை சொல்லணும், முட்டியில நின்று ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் போடணும், எந்த அவசியமும் கிடையாது. என்ன நடந்தாலும் தேவன் என் நன்மைக்கு செய்வார்ன்ற கிளாரிட்டி இருந்துருச்சுன்னா தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார்.
அல்லேலூயா, ஆமென். அதனால அந்த நடுவில் உள்ள ப்ராசஸ் அப்போ கொஞ்சம் மனசு சோர்ந்துட வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனசு சோர்ந்துட வேண்டாம். தைரியமா இருங்க சிஸ்டர், தைரியமா இருங்க. நிச்சயம் வெற்றி நமக்கே. தோக்குற மாதிரி இருக்கும், தோக்குற மாதிரி இருக்கும், முக்காவாசியும் எல்லாம் போயிடுற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் இழந்து போற மாதிரி இருக்கும். கடைசியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாய் தருவார். அல்லேலூயா, ரெட்டத்தனையாய் தந்து ரெட்டத்தனையாய் தந்து அபார வெற்றி. ஆப்போசிட் டெபாசிட் காலி ஆயிரும். நம்ம தான், புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்சி தான், நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஆண்டவர் கொடி தான் என்னைக்கும் பறக்கணும், மறந்துடக்கூடாது. ஆமென். பறக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேண்டாம். நான் உங்கள்கிட்ட அதை சொல்ற ஒரே ஒரு காரியம் அதுதான். இங்க வாங்க, முட்டி போட்டு இந்த 1 கிலோமீட்டர் நடங்க, 3 தடவை சுத்துங்க, 4-5 தேங்காய் உடைங்கலாம் நான் உங்களை கேட்கல. சரி, கிறிஸ்தவ பாஸ்டர் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். கிறிஸ்தவத்தில் அப்படியா ஃபாஸ்டிங் போடாதீங்க, லொடன்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, உட்காந்து 3 மணி நேரம்லாம் ஜெபிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. எப்போ சந்தேகம் வந்தாலும் மனசுக்குள்ள இதை தேவன் நன்மைக்கு வாய்க்க செய்வார். நான் நம்புற தேவன் என்னை கைவிட மாட்டார். இதையும் இந்த வலி, இந்த பிரச்சனை, இந்த கடன், இதையும் நன்மைக்காக மாத்தி போடுவார் தேவன். அப்படின்ற நம்பிக்கை மட்டும் வைங்க. தேவன் உங்களை மிக அழகான பாத்திரமா அப்படி திருப்பி கொண்டு வந்து நிறுத்திடுவார். அல்லேலூயா, ஆமென். கடைசியா ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிச்சிருவோம். ஏசாயா 64:8. ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அல்லேலூயா. நாம் யார் கரத்துலங்க இருக்கோம்? பிதாவின் கரத்தில் இருக்கிறோம். அதனால அவருடைய வேலை எல்லாம் சிறப்பா இருக்கும், நம்மளையும் சிறப்பா மாற்றி அமைப்பார். ஆமென். அதனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. தேவன் நிச்சயம் வெற்றியை தருவார். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். உம்முடைய செயல்முறையை நாங்கள் சந்தேகப்படாமல் அதை முழுமையாக விசுவாசித்து அதில் வெற்றி காண நீர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Trust the process. God bless you.